Hi guys, நம்ம CL subscribers சாணி மக்களே and friends எல்லாருக்கும் வணக்கம். சாமி வீடியோ யூடியூப்ல நீங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 மந்த்தாகவே இந்தியா vs ஆஸ்திரேலியா சீரிஸ் தான் ஃபுல்லாக கவர் பண்ணோம். இந்தியன் டீம் ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணி ஆனாங்க. ஃபுல்லாக ஒயிட் பால் டூர் 3 ODI 5 T20 சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் முடிஞ்சு போச்சு. ODI சீரிஸ் ஆஸ்திரேலியா அன்எக்ஸ்பெக்டடாக 2-1 பி டீமோட ஜெயிச்சு மாஸ் காமிச்சாங்க. ஆனால் T20ல நாங்கள் தாண்டி அப்படின்னு இந்தியன் டீம் 2-1 ஜெயிச்சிட்டாங்க. 2 மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க T20 சீரிஸ் லாஸ்ட்டாக முடிஞ்சு போன மேட்ச். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டீமும் முடிச்சிட்டாங்க. இந்தியன் டீம் இப்போ லைட்டாக பிரேக்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே வராங்க. அது ஒரு 2 டெஸ்ட் சீரிஸ், அதுக்கப்புறம் T20 ODI அப்படியே ஒரு டூர் சூப்பராக போகுது. ஸோ அது ஒரு சைடு இருக்க போது இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் வெற்றிகரமாக முடிஞ்சு போச்சு நம்ம சேனலில். அதுக்கப்புறம் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா அப்புறம் அடுத்து என்ன கண்டென்ட் உங்களுக்கு சொன்னேன். எஸ் IPL 2026 ரிட்டென்ஷன்ஸ் கண்டென்ட் ரெடியாக இருக்குது. எஸ் IPL 2026 ரிட்டென்ஷன்ஸ் ட்ரேட் ரூமர்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே ரொம்ப பயங்கரமாக ஓடுது. சஞ்சு சாம்சன் ட்ரேடு, KL ராகுல் ட்ரேடு, ஸ்டப்ஸ் ட்ரேடு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சஞ்சு சாம்சன் CSK வர்றது 99% ஷோர். இன் ரிப்ளை CSK ஜடேஜாவும் சாம் கரனும் தரேன்றாங்க. சாம் கரன் கூட நான் ஒத்துப்பேன், பட் ஜடேஜா என்ன பெஸ்ட் CSK தராங்கன்னு தெரில. இந்த மாதிரி சுரேஷ் வச்சாங்க 2021க்கு அப்புறம். இப்போ ஜடேஜா என்ன சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இது ஒரு நல்ல டீல் தான், ஸோ நல்ல ட்ரேட். சாம்சனுக்கு ஜடேஜா வர்த்தான்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன், பட் ஆஸ் ஆஃப் நோ வேர் இட் ஸ்டாண்ட்ஸ் ஏஜ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ட்ரேடு. பட் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா IPL 26 ரிட்டென்ஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் 2 டீமாக கவர் பண்ணி 10 டீம்ஸ்க்கான ரிலீசஸ் அண்ட் ரீடைன் ப்ரெடிக்ஷன்ஸ் போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ போட்டேன். ஸோ அதில் 4 டீம் கவர் பண்ணிட்டேன். இன்னும் 3 வீடியோ, அதாவது 6 டீம் பெண்டிங் இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் 2 டீம் கவர் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் 2 டீம் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா டீமுமே மோஸ்ட்லி யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத மாதிரி தான் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அது எல்லாமே என்னோட அசம்ஷன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டுமே. அதாவது கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். மேபி ஐ மை பி ரைட். பட் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். யார் வெளியே போவாங்க, யார் ரீட்டைன் ஆவாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். யூர் ஓப்பன் டு சேட் அண்ட் கமெண்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் எதை பற்றி போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லாஸ்ட் இயர் வந்து 6-7, 5-6 முடிச்ச 2 டீம்ஸ் பற்றி பார்த்தோம். டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்க, யார் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். அதேமாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுலிங் தாண்டி ஃபாரின் பேஸ் கோட்டா எல்லாம் தாண்டி யார் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் ராஜஸ்தான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. சரி, 4 டீம் பேசிட்டேன், 4 குவாலிஃபை ஆகாத டீம் பற்றி பேசிட்டேன். இன்றைக்கி 2 டீம் யாருன்னா, இன்றைக்கி 2 டீமோட முடிச்சுப்போம் குவாலிஃபை ஆகாத டீம்ஸ். எஸ், ஸோ லாஸ்ட் இயர் பாட்டமில் முடிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸும் 6th பிளேஸில் முடிச்ச சன்ரைஸ் ஹைதராபாத் பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், சன்ரைஸ் ஹைதராபாத் ஒரு டிசப்பாயிண்டிங் சீசனாக இருந்தது. 2024 ஃபைனல் போன டீம் பார்த்தீங்கன்னா பொட்டலம் ஆயிட்டாங்க 2025. பட் ஒரு ஸ்டார் டீம் செட் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா பாக்ஸும் கிளிக் ஆக முடியல. ஸோ அதனால் அவங்க எலிமினேட் ஆனாங்க. CSK ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கண்டினியூஸ் இயர்ஸாக குவாலிஃபை ஆகாமல் இருக்காங்க. இது IPL ஹிஸ்ட்ரி நடந்தது கிடையாது. ஸோ இந்த 2 டீம் பார்த்து தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் CSK கிட்டே மங்களகரமாக மஞ்சளோட ஆரம்பிப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட்டு ஒரு கன் டீம் எடுத்தாங்க. நீங்கள் யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், ஏன்னா நானே ப்ரெடிக்ட் பண்ணேன் அந்தளவுக்குலாம் கன் டீம் கிடையாதுன்னு. பட் ஓகே, டீசென்ட் டீம், நல்லா ஒர்க் அவுட்ஸ் டீம், நல்லா பண்ணால் குவாலிஃபை ஆனான்னு சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேட்டிங் சுத்தமாக கிளிக் ஆகல. பவுலிங்குமே பேச்சஸில் தான் கிளிக் ஆச்சு. ஒரு ஆல்ரவுண்ட் டீமாகவே தெரியல. பட் லாஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் தாங்க இன்டென்ட்னு சொல்லி கதர் இந்த டீமை பேட்டிங் இன்டென்ட் கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு ப்ராமிஸ் அண்ட் ஃபயர் பவர் காமிச்சாங்க. ஸோ அந்த CSK தான் இந்த வருஷம் நம்ம பார்க்க விரும்புகிறோம். பட் அதை தாண்டி சில பல பிளேயர்ஸ்லாம் CSK ஹெவியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு வாலண்டரி ரிலீஸ் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே கவர் பண்ணி CSK ஆக்ஷனில் எவ்வளோ அமௌண்ட்டோட போவாங்க, யார் ரிலீஸ் பண்ணுவாங்க, மெயினாக யாரை ரீட்டைன் பண்ணுவாங்க, ஜடேஜா ஃபேர்வெலா, சாம் கரன் ஃபேர்வெலா தெரியல. சரி வாங்க ஸ்குவாடை படிப்போம். ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் திரும்பி வராரு. ரவீந்திர ஜடேஜா 2வது பேர் ரீட்டைன் பண்ணாங்க. இப்போ போகிற நியூஸை பார்த்தா RRக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். சிவம் டுபே ரீட்டைண்டு, மதீஷா பதியனா ட்ரேடில் இன்வால்வ் ஆனால் ரீட்டைண்டு, தலை ரீட்டைனு, ராகுல் திரிபாதி இது நான் தான் பின்னாடி சொல்கிறேன். ரச்சின் ரவீந்திரா ஹைலி ரீட்டைன் பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு ஃபாரின் ஓப்பனர் தேவை. அஸ்வின் அவர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு. கலீல் அஹமத் ரீட்டைன், நூர் ரீட்டைனு, விஜய், சாம் கரன், ஷேக் ரஷீத் வந்து ரீட்டைனு, அன்சுல் கம்போஜ் ரீட்டைனு, முகேஷ் சௌதி லெஃப்ட் ஆர்ம் சீமர் ரீட்டைனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங் நல்லா ஃபார்மில் இருக்கார் ரீட்டைன். நேதன் லீஸ் பத்திரானா பேக்கப் கண்டிப்பாக ரீட்டைனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டன், நாகர்கோட்டி தெரில, ராமகிருஷ்ணா கோஷ் மோஸ்ட்லி, ருத்ராஜோட மகாராஷ்டிரா செட்டு. ஸோ அதனால் ரீட்டைன். ஸ்ரேயஸ் கோபால்லாம் நானாக தான் ரீட்டைன் பண்ணுவேன். CSK என்ன பண்ணாங்க தெரியல, நல்ல ஃபார்மில் இருக்காரு. வன்ஷ் பேடி ஒரு ஃபியூச்சர் என்ன சொல்கிறது ஃபினிஷராக ட்ரைன் பண்ணலாம், நான் ரீட்டைன். ஆண்ட்ரேஸ் தான் தமிழ்நாடு யங்ஸ்டர் ரீட்டைன். ஸோ இதில் சில பிளேயர்ஸ்லாம் நான் வந்து பேர் படித்தேன், பட் அவங்க ரிலீஸ்னு வந்து இன்டெரக்டாக நான் சொல்லியிருக்கேன். ரீட்டைன் வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த பிளேயர்ஸ்லாம் யார் CSK ரிலீஸ் பண்ணுவாங்க பார்ப்போம். 25 இந்த வருஷம் கண்டிப்பாக 18-17 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வாலண்டரி ரிலீஸ் பற்றி பேசிடுவோம். அஸ்வின் பார்த்தீங்கன்னா வாலண்டரி அவர் IPL இருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. நான் இனி ஓவர்சீஸ் குளோபல் லீக்ஸ் ஆட போகிறேன்னு சொன்னார். ஸோ அதுவே ஒரு 9.75 crores CSK ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒரு டிசப்பாயிண்டிங் சீன் வச்சு அஸ்வின் ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆல்சோ அவர் பெஞ்சிலேருந்து பெஞ்சை அமிச்சிட்டாங்க CSK. அது வந்து நாட் அ சைன் யூ வாண்ட் டு சி. ஸோ அதனால் அஸ்வினே கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டாக இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அவரே வாலண்டரியாக போதும், ஆரம்பித்ததும் சென்னை, முடிஞ்சதும் சென்னை முடிச்சிக்கிறாரு. ஸோ அதனால் அங்கே ஒரு 9.75 crores CSK கிடைக்க போகுது. பட் ஒரு நல்ல ஸ்பின்னர் போகிறாருங்க. என்ன தான் ஒரு வருஷம் ஃபார்மில் இல்லை, ஒழுங்காக பண்ணலன்னா கூட
ஐ சி அஸ்வின் நல்லா பண்ணலாம் இந்த வருஷம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிட்டையர் ஆயிட்டார். ஸோ சேட் திங் ஃபார் சிஎஸ்கே. ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக் ஆகுது. பட் எனிவேஸ் ஃபேர்வெல் அஸ்வின் அவரோட நெக்ஸ்ட் ஸ்டின்ட்டுக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸஸ் ஃபாரின் பக்கம் போவோம். ஃபாரினில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே, சாம் கரன், ஜேமி ஓர்டன் ஷோர் ஷாட் ரிலீஸ். ரச்சின் ரவீந்திரா யோசித்தேன், பட் இப்போ கரண்ட் ஃபார்மில் கொஞ்சம் ஓரளவு டீசெண்டாக ஆடுறாரு, பவுலிங்கும் கொஞ்சம் போகிறார். ஸோ மோஸ்ட்லி ஃப்ளெமிங் வந்து ஒரு நியூசிலாந்து பிளேயர் வச்சுப்பாருன்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா ரீட்டைன் பண்ணுவார். டெவான் கான்வே சாரி டு சே லாஸ்ட் 2 இயர்ஸாக அவருக்கு படவே மாட்டேன் இந்த பேட்டில். எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. இஸ் கோயிங் த்ரூ லீன் பேட்ச். ஸோ அவர் டாட்டர் இதனால வந்து பழைய மாதிரி இல்லை கான்வே. ஸோ அது ஒரு 6.25 crore ரிலீஸ் ஆகும். சாம் கரன் ஒரு 2.4 கொடுத்து வாங்கினாங்க. நாட் த ஹோம் கமிங் வி வாண்டட் டு சி. பட் இப்போ ரிலீஸ் பண்ணல, ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அவர் 2.4 crore போயிடும். அதுக்கப்புறம் ஜேமி ஓர்டன் ஒரு 1.5 crore அவர்கிட்ட இருந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கிடைச்ச மேட்சஸ்லாம் அவரால் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. லெட்ஸ் சி. பட் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9 crore கிட்ட வருது. நெக்ஸ்ட் இந்தியன் கோட்டா பக்கம் போவோம். இந்தியன் கோட்டாவில் இந்த 3 பேரும் நான் பயங்கரமாக நம்பினேன். பட் 3 பேருமே சொதப்பிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம குலுகுலு பாட்டுக்காரர் ராகுல் திரிபாதி 3.4 crore அங்கே ரிலீஸ் ஆகும். செம்ம டேலண்ட்டுங்க. நான் எப்பயும் சொல்கிறேன், ராகுல் திரிபாதிலாம் இந்தியாவுக்கு தான் 2023 இஃப் ஐம் நாட் ராங். பட் அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லேயே இல்லை, புவர் சீசன் இந்த வருஷம். சிஎஸ்கே அவ்வளோ சான்ஸ் கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. தீபக் கூட அதே தான் சொல்லுவேன், கிடைச்ச எல்லா சான்ஸும் வெயிட் பண்ணார். அவர் ஒரு 1.5 crore. அதுக்கப்புறம் வந்து விஜய் சங்கர் ஒரு 1.25 crore. ஸோ இந்த 3 பேர் சேர்ந்தாப்பில் அரௌண்ட் 5 crores வந்தது. ஸோ சிஎஸ்கேக்கு இது ஒரு ரிலீஸ் ஆகும். இதை தாண்டி ஸ்ரேயஸ் கோபால், கமலேஷ் நாகர்கோட்டிலாம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் நான் தான் நாகர்கோட்டி ரிலீஸ் பண்ணுவேன், ஸ்ரேயஸ் கோபால் வச்சுப்பேன். ஸோ ஓவரால் இதில் தாங்க சிஎஸ்கே ரிலீஸஸாக இருக்கும். இதை தாண்டி நேதன் எல்லிஸ், பத்திரானா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரச்சின் வந்தாலும் வச்சுப்பாங்க, கண்டிப்பாக கட்டி விட மாட்டாங்க. ஸோ எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டாக அஸ்வின் போக, கான்வே, சாம் கரன், ஜேமி ஓர்டன், அதுக்கப்புறம் திரிபாதி, ஹூடா, விஜய் சங்கர்லாம் போக எவ்வளோ கையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 25 28 crores வருது. இல்லை ரச்சின் ரவீந்திரா வந்து ஆட் பண்ணாமல் 26 crore இருந்தது. ரச்சின் ரவீந்திரா 4 crore நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 30 crores ஆகும். ஸோ சிஎஸ்கே ஒரு நல்ல பர்ஸோட தான் ஆக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. பட் கேமரன் கிரீன் தவிர யாரை வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஜடேஜா பேக்கப் அகில் ஹுசைன் வாங்க போகிறாங்களா என்ன ஏதுன்றதை ரிட்டென்ஷனுக்கு அப்புறம் நம்ம ஆலோசிப்போம். பட் சிஎஸ்கே கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது ஆக்ஷனில். பட் பேட்டிங் செட் ஆயிடுச்சு, பவுலிங் செட் பண்ணோம். ஸோ இதுதான் சிஎஸ்கேயோட ஸ்கீம் ஆஃப் திங். ஆரஞ்ச் ஆர்மி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பக்கம் போவோம். இந்த 2 சதர்ன் டீம்ஸ் பார்த்தா இன்னைக்கு வீடியோ. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க, நல்ல டீம் வரலாம். எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் நீங்களும் கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் நல்ல டீம். போன வருஷம் டீமே சூப்பர் டீம், எங்கேயோ தடுமாறிச்சு. இந்த வருஷம் அதே டீம் கம்பேக் கொடுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ரேட் பண்ண எஸ்ஆர்ஹெச் எல்லாருமே ஸ்டார்ட் ஆஃப் தி சீசனில் டாப் 4 டாப் 2 பட் செமி ஃபைனல்ஸே வராது. எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது சீரீஸ் முடியும் போது. பட் அது எல்லாருக்கும் நடக்குங்க. நீங்கள் நல்ல கன் பிளேயரே வச்சிருந்தா கூட சம்டைம்ஸ் வந்து ஒரு வீல்ஸ் கைண்டுச்சுன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கைண்டுரும். அந்த மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் டைம் ரொம்ப கண் வச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ அதனால் பேட்டிங் 300 வரும், நாங்கள் பவுலிங் கன்னாக இருக்குனாங்க, எல்லாமே போச்சு. ஸோ அதனால் எஸ்ஆர்ஹெச் இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. இல்லைனா பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வந்தால் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் நல்ல டீம் எடுக்கலாம். ஸோ அவங்களோட ரிலீசஸ் அண்ட் ரீடைன்ஸ் பார்ப்போமே. ஸோ ஸ்குவாடை பச்சிறேன். பேட் கமின்ஸ் ரீடைன், ஹென்ரி கிளாசன் அவரெல்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லைங்க, இதெல்லாம் ரூமர்ஸ் தான். ரீடைன் டிராவிஸ் ஹெட் ரீடைன், அபிஷேக் சர்மா ரீடைன், நிதிஷ்குமார் ரெட்டி ரீடைன், இஷான் கிஷான் பின்னாடி பேசுவோம், அத்ர்வா டைடே ரீடைன், அபினவ் மனோகர் கண்டிப்பாக ரீடைன். அத்ர்வா டைடே மேபி ரிலீஸ் பண்ணலாம், பட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வச்சுக்கலாம். முகமது ஷமி பின்னாடி பேசலாம். அஷல் பட்டேல் கண்டிப்பாக ரீடைன், நல்லா பண்ணார். ராகுல் சகர் ஒரு நல்ல ஸ்பின்னர் ஃபார்முலராக இருக்கார், ரீடைன். ஆடம் சம்பா பின்னாடி பேசுவோம். சிமர்ஜித் சிங் பின்னாடி பேசுவோம். ஜீஷன் அன்சாரி நல்ல டேலண்ட் ரீடைன். ஜெயதேவ் உனத்கட் ரீடைன். பிரைடன் கார்ஸ் செம்ம ஃபார்முலா இருக்கா, லாஸ்ட் இயர் ரூல்ட் அவுட் ஆனார். ஸோ அவர் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணலாம், ரீடைன். ஈஷான் மல்லிங்கா, காமிண்டோ மெண்டிஸ் கண்டிப்பாக நல்லா ப்ரூவ் பண்ணாங்க அவங்ககிட்ட அந்த சரக்கு இருக்குன்ட்டு. ஸோ நல்ல டேலண்ட் ரீடைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகேத் வர்மா நல்லா ஆடி காமிச்சார், ப்ராமிஸ் காமிச்சார், அவர் ரீடைன். சச்சின் பேபி மேபி ரீடைன் பண்ணலாம், இல்லை ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். எஸ்ஆர்ஹெச் ஸ்குவாடுக்கு அந்த அளவுக்குலாம் டிஸ்கஸ் பண்ண எதுவுமே இல்லை மக்களை, ஓப்பனாக சொல்ல போனால் அவங்க டீம் சூப்பர் டீம். பிளேயர்ஸ் லாஸ்ட் இயர் ஃபார்மில் தான் குவாலிஃபை ஆகாமல் போனாங்களே தவிர லேக்கு பேக் ஹோல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சிஎஸ்கே மாதிரி எல்லாமே நல்ல டீம் தான். ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு இப்போ ஒரு பெரிய தலைவலி என்னன்னா 2 பிக் ஸ்டார்ஸ் முகமது ஷமி அண்ட் இஷான் கிஷன். இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அதுதான் கேள்விக்குறி. ஏன்னா இஷான் கிஷன் 11.25 crores கொடுத்து வாங்கினாங்க. பட் லாஸ்ட் சீசன் ஒரு 230 ஒரு சென்ச்சுரி, அதை தாண்டி எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோர், சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபார் இஷான் கிஷன் இஸ் என்டையர் ஐபிஎல்லாம் லாஸ்ட் இயர் இந்த சீசன் சொல்லலாம். அதே மாதிரி அந்த அதர் சைட் 10 crores கொடுத்து முகமது ஷமி வாங்கினாங்க. அவர் 2023 வேர்ல்ட் கப் அப்புறம் ஆள் அடையாளமே காணும். அதுக்கப்புறம் 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே அந்த அளவுக்கு போடல. 2025 அடி வாங்கிட்டார் பயங்கரமாக. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தாப்புல ரிலீஸ் பண்ணால் 21.25 crore கிடைக்குது. பட் ஆனால் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை ஃபெய்த்தில் ரீடைன் பண்ணுவாங்களான்னு அவங்களுக்கு தான் தெரியும். பட் நானும் தான் ஒரு சான்ஸ் கொடுப்பேன். 2 பேர்கிட்டையும் செம்ம டேலண்ட்டு, செம்ம பிளேஸ் இந்தியா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் தான் ரீடைன் பண்ணுவேன். எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பட் இவங்க 2 பேர் சப்போஸ் ரிலீஸ் பண்ணிட்டா ஓகே, இவங்களும் ரிலீஸ் பண்ணலாம். அப்போ யாரடா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க 2 பேர் மட்டும் ரிலீஸ் பண்ணலாம், எஸ்ஆர்ஹெச்சுக்கு வேலையே இருக்காது ஆக்ஷனில். ஏன்னா சும்மா ஒரு 2-3 பேர் ரிலீஸ் பண்ணலாம். அந்த 2-3 பேர் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமர்ஜித் சிங், ஆடம் சாம்பா, சச்சின் பேபி. இது கூட நான் வந்து ரேண்டமாக சொல்கிறேன், என்னால் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆடம் சாம்பா, பேட் கமின்ஸ் அந்த ஆஸ்திரேலியன் காம்போ மேபி வச்சுக்கலாம். அப்படி ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு 2.4 crores ஆடம் சாம்பா மூலியமாக கிடைக்கும். சிமர்ஜித் சிங் ஒரு 1.5 crore அவர் ஒழுங்காக போடல. சச்சின் பேபி ஒரு
30 lakhs. பட் இதெல்லாம் ஜஸ்ட் சொல்கிறேன், நடக்கலாம் நடக்காமல் போகலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. எஸ்ஆர்ஹெச் டீம் பற்றி அவ்வளோ பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க டீம் வந்து ஆன் பேப்பர் இப்போவும் சொல்கிறேன் சூப்பர் டீம், டாப் 2 இப்போ கூட முடிக்கும் இந்த ஸ்குவாட் வச்சு. இந்த ஷமி இஷான் கிஷான் ரிலீஸ் பண்ணலைனா, ஆனால் அதுக்கான ஃபயர் பவர் அவங்க தான் ஜென்ரேட் பண்ணோம், நல்லா ஆடணும். ஏன்னா இந்த டீமுக்கு அந்த அளவுக்கு வேலை இருக்காது, ஆக்ஷனில் எல்லாமே இருக்குது, பேட்டிங் பவுலிங் எல்லாமே இருக்குது. ஸோ அது செட் ஆயிடுச்சுன்னா எஸ்ஆர்ஹெச் சூப்பராக இருப்பாங்க. இஷான் கிஷான் அண்ட் ஷமியோட சேர்த்து இவங்களாம் ரிலீஸ் பண்ணால் அரௌண்ட் 26 crores கிடைக்கும் ஆக்ஷன் போகிறதுக்கு. அப்படி இல்லைனா 4.2 crores தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷான் ஷமியை ரீடைன் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணால் முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஒரு சீசன் வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் see எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவில் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் பற்றி பேசினேன். சிஎஸ்கேக்கு ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஆக்ஷனில் நிறைய வேலை இருக்குது. ஏன்னா ஜடேஜா ரிலீஸ் பண்ணிட்டு ஆர்ஆருக்கு அனுப்புகிறாங்க. அதை பற்றி நம்ம தனி வீடியோவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஎஸ்கேக்கு ஜடேஜா போகிறதுனால பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே அடி வாங்குது. அந்த சாம் கரன் வேறு போகிறார். ஸோ ஆக்ஷனில் நிறைய வேலை இருக்குது சிஎஸ்கேக்கு. ஆனால் அவங்களுக்கு 25 to 27 crores இருக்க போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச்க்கு இஷான் கிஷான் ஷமியை ரிலீஸ் பண்ணால் மட்டுமே ஆக்ஷனில் வேலை இருக்கும். அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஆக்ஷனில் எந்த வேலையும் இருக்காது. சிஎஸ்கே மாதிரி ஜாலியாக மிச்சர் தின்ட்டு போகலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த அதர் சைடு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸும் ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. November 14 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 9:30 ஸ்டார்ட் ஆகும் இந்தியன் டைம் படி. லைவ் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில். அதை பற்றியும் நான் ஃபஸ்ட் டெஸ்ட் ப்ரிவியூ நாளைக்கு வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பாருங்கள். இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் டெஸ்ட் ப்ரிவியூ வீடியோ நாளைக்கு உங்களுக்கு ஷோராக வந்துடும். ஏன்னா மேட்ச் ஃப்ரைடே. ஸோ அதனால் நாளைக்கு வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இப்போ ஐபிஎல் வந்து ட்ரெண்டிங்காக போகுது. ஸோ அதனால் எல்லா டீம்ஸும் நம்ம கவர் பண்ணோம். அண்ட் மெயின்லி டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டும் முக்கியம். T20 எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டும் முக்கியம். ஸோ நம்ம இந்த சேனலில் எல்லா வீடியோவும் கவர் பண்ணுவேன். நம்ம ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸை சொல்கிறேன். ஸோ பர்சனலி நான் எல்லாமே கவர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டாக கொடுங்க. டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ நாளை வருகிறது. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச்சோட ஆக்ஷன் ரிட்டென்ஷன்ஸ் யாராக இருக்கும், ஆக்ஷன் முன்னாடி யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க, யார் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இது எல்லாம் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டுமே. கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து குவாலிஃபையான 4 டீம்ஸோட 2 டீமாக வீடியோ பார்ப்போம். நன்றி, சந்திப்போம். நன்றி.